பேரை வர சொல்லிட்டு 5 பேருக்கான இடத்த மட்டும் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு வகையான கூட்ட நெரிசல்னு கூட சொல்லலாம். ஸோ ஓகே, நமக்கு அரசியல் வேணாம். நம்ம பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பு, ஹைப்பர் டென்ஷன், பிபி, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் உள்ளே நடக்கிற விஷயம் ஒன்று தான். ஸோ நம்மளுடைய பிளட் வெசலில், நம்மளுடைய ரத்த குழாயில் குறிப்பிட்ட அளவு ரத்தம் தான் உள்ளே போயிட்டு வர முடியும் அப்படின்னு இருக்கிற இடத்துல அதை விட அதிகமான ரத்தமோ இல்லை வந்துட்டு அது போகிற இடம் குட்டியாக இருந்தாலோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 10 பேரை பிடிச்சி தள்ளுறது, இல்லை வந்துட்டு ஒரு 10 பேரை வர சொல்லிட்டு 5 பேருக்கான இடத்த மட்டும் கொடுக்கறது, இது ஒரு வகையான கூட்ட நெரிசல்னு கூட சொல்லலாம். ஸோ ஓகே, நமக்கு அரசியல் வேணாம். நம்ம வந்துட்டு திரும்ப ரத்த குழாய்க்கே வருவோம். அந்த ரத்த குழாயில போக வேண்டிய அளவுக்கு அதிகமாவோ இல்லை அது போற இடம் சுருங்கியோ இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏற்படுறது தான் இந்த ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்துட்டு நார்மலான அளவு என்ன அப்படின்னா 120/80 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். நம்மளுக்கு வயசு அதிகமாக ஆக கூட ஒரு 10 பாயிண்ட் குறைய ஒரு 10 பாயிண்ட் இருந்துக்கலாம். பட் அதுக்கு மேலே கூட குறையுது அப்படின்னா அதிகமாக போச்சுன்னா அது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னும், ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னும், கம்மியாக போச்சுன்னா லோ ப்ரெஷர், ஹைப்போ டென்ஷன் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல நான் சொன்னேன்ல ஒரு 5 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 10 பேர் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய உடம்புல இந்த அளவுக்கு தான் வந்துட்டு உப்பு இருக்கணும். மீன்ஸ் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் அந்த மாதிரியான பொருட்கள் நம்மளுடைய பிளட்ல இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் அதிகமான அளவில் அது இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுடைய இரத்த குழாய்களில் அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொண்டு வரும். அதனால தான் சொல்கிறாங்க நம்ம வந்துட்டு பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க கம்மியாக உப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உப்பு நம்ம கம்மியாக எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய பிளட்ல வந்துட்டு அதோட ப்ரெஷர் கம்மியாகும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஆயில் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கூடாது. அப்படி ஆயில் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ரத்த குழாயில் இந்த மாதிரியான ஆயிலில் இருக்கிற ஃபேட் எல்லாம் போய் டெபாசிட் ஆகுறதுனால அது அந்த போகிற அந்த பிளட்டு போகிற அந்த இடம் வந்துட்டு சுருங்கிடும். ஸோ அதனாலேயும் ரத்த அழுத்தம் ஏற்படலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம உப்பு வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த உப்பு வந்துட்டு வெளியேற்றக்கூடிய வேலைகளை நம்ம நிறையா பார்க்கணும். நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து அதிகமாக தண்ணி குடிச்சு யூரின் போகிறது, நல்லா ஸ்வெட் ஆகுற மாதிரியான வேலைகளை பார்க்குறது, இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ரத்த கொதிப்பை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்துட்டு நம்ம ஈவன் என்ன பண்ணலாம்னா இந்த சோடியம் அதிகமாக இருக்கிறதுனால தான் ரத்த கொதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு. இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவுகள், கீரை வகைகள், அதுக்கப்புறமா பால், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய ரத்த கொதிப்புன்னு அளவு வந்துட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறமா கால்சியம் போலயே பொட்டாசியமும் அதிகமாக இருக்கிற உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம். பொட்டாசியம் அதிகமாக இருக்க உணவுகளில் வந்துட்டு வாழைப்பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த தேங்காயில இருந்து வர தண்ணி, அந்த மாதிரி இளநீர், அந்த மாதிரியான பொருட்கள்லாம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான உணவு வகைகளையும் நம்ம ஃபுட்டில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்பர் 1 நம்ம கண்டிப்பாக காஃபி வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ காஃபி வந்து உங்களுடைய ரத்த கொதிப்பை அதிகமாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நம்ம வந்துட்டு ஆல்கஹால் எடுக்கிறது கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறதும் கம்மி பண்ணிக்கணும். இதெல்லாம் போக நம்மளுடைய மைண்டை நம்ம வந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஸோ வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணுறனாலையோ இல்லை வந்துட்டு டென்ஷன் ஆகுறனால, கோவப்படுறனால எல்லாத்துக்கும் ரொம்ப ஓவராக நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ஓகே சரி நடந்துருச்சு நடக்கட்டும் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு அக்செப்டன்ஸ் லெவலுக்கு, அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை மன்னிச்சு விடுறனால, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறனால நம்மளுடைய ரத்த கொதிப்பின் அளவு வந்துட்டு கம்மியாக இருக்கும். மற்றவங்க பண்ணுற தப்புனால உங்களை நீங்கள் ஏன் வந்து பாதிச்சுக்கணும் சொல்லுங்கள். ஸோ வந்து நம்ம ரிலாக்ஸாக இருப்போம், நல்ல ஹெல்தியான ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. இந்த பிளட் ப்ரெஷருக்கு நம்ம மருந்தே எடுத்துக்காமல் ஃபுட்லேயே சரி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ ரொம்ப வருஷமாக உங்களுக்கு வந்துட்டு பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அதை கண்டுக்காமலே இருந்தீங்கன்னா இட் மே லீட் டு உங்களுக்கு வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஏற்படலாம். அப்புறம் கண்ணில் வந்துட்டு கிளக்கோமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கண் பார்வை கூட நீங்கள் இழந்து போகலாம். இல்லை அப்படின்னா
அட் த சடன் எந்த ஒரு விஷயமும் வெளியே காட்டாமல் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து மூளையில் ரத்தம் கசிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்துட்டு நம்ம சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது ரத்த குழாய் சம்மந்தப்பட்டனால ஹார்ட் பிரச்சனை கூட, ஹார்ட் அட்டாக் வர்றது, ஹார்ட் பிரச்சனை கூட வர்றதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபுட் டயட்டோட சேர்த்து கண்டிப்பாக வந்து ரெகுலர் செக்கப் போயிட்டு மெடிசன் எடுத்துக்கோங்க. ஹோமியோபதியில் இதுக்கு வந்துட்டு நல்ல ஸ்கோப் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பிளட் ப்ரெஷர் ஹோமியோபதி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பிளட் வெசல்ஸில் ஆக்ட் ஆகிற மாதிரியான நிறைய மெடிசன்ஸ் ஹோமியோபதியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெரைட்டா கார்ப், ஆர்எம்மெட்டு, அதுக்கப்புறம் ரவோல்ஃபியா, டிஜிட்டாலிஸ், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் ஹோமியோபதியிலே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஃப்ரீலி காண்டாக்ட் மீ ஆன் மை பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.